आचाले मचम कमाले अले आचाले मचम कमाले आचाले मचम कमाले இப்போ விடுஞ்சாச்சே சம்ப புது நாளே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆனாட்டு அக்கண்ணா ஓயாம ட்ரை பண்ண ஒன் டென்ஷன் ஓவர்னா ஆகாததில்லண்ணா சேலஞ்சே கிக்குன்னா வேண்டாமே லக்குன்னா காக்காணி சுத்துன்னா கிளிக் ஆகும் லைஃப்னா நிக்காது டைமோட ரேஸ் வேண்டாத யோசனைய விட்டுடுங்க பாசு கடலானது சின்ன சொட்டு செல்லாத பழசெல்லாம் பின்னால விட்டு வாரும் மக்கள் மாறே திக்கு எல்லாம் நம்ம ஊரே ஏறி வாரும் மக்கள் மாறே உச்சம் எல்லாம் நம்ம பேரே ஐயா சாரே ஆசாலே மச்சம் மக்கமாலே அல்லே ஆசாலே மச்சம் மக்கமாலே ஆசாலே மச்சம் மக்கமாலே ஓ வீடுந்தாச்சே சந்த புது நாளே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நான் கன்னியாகுமரி பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 1ல ஆல்ரெடி மாத்தூர் பாலம், திருப்பரப்பு ஃபால்ஸ், பத்மநாப பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்த சுத்தி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் தர பாத்துருங்க. இப்போ இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம பேர் கமோயில், அதாவது கன்னியாகுமரி இருக்கிற திருவள்ளுவர்ல விவேகானந்தர் பாறை, அப்புறம் புதுசா கிடைக்கிற கண்ணாடி பாலம், இது 3 சேர்த்த மாதிரி இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி நான் கன்னியாகுமரி போகிறோம். ஓகே, கன்னியாகுமரியில் போயிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. ஓகே, போயிட்டு விவேகானந்தர் பாறை, ஓகே, பகவதியம்மன் கோவில், அப்புறம் வந்துட்டு கண்ணாடி பாலம் வந்து போட்டிருக்காங்க, திருவள்ளுவர் சிலை, ஓகே, கண்ணாடி பாலம் புதுசாக சொல்கிறாங்க, ஓகே, ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓஹோ, இப்போ எப்படி தெரில, போய் பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும், இல்லைன்னா வந்துடணும். ஓகே, ஓகேவா, அங்கே பார்க்கணும். ஓகே. எங்க வீட்டுல இருந்து கன்னியாகுமரி போகணும்னா மொத்தம் 3 பஸ் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பஸ் எங்க வீட்டு திருமூலையில இருந்து திங்கள் சந்தைக்கு போறதுதான். ரெண்டாவது பஸ் திங்கள் சந்தையில இருந்து நாகர்கோவில் போறது. எங்கதான் போயிட்டு இருக்கோம்? டீ எப்படி இருக்கு?
அதுக்கப்புறம் 3வது பஸ், அதாவது கடைசி பஸ், இது நேராக கன்னியாகுமரிக்கு தான். ஹலோ கைஸ், கன்னியாகுமரி ட்ரிப்பு இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே மழையில் மாட்டிக்கிட்டோம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம். ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? மழை பெய்யுது, எப்படி இருக்கு? என்ன பீச்சை பார்க்க முடியல. கண்ணாடி போனோம். போவீங்களா மாட்டீங்க? மழை பெய்யுது. கண்டிப்பாக போகிறோம். மழையில நினைச்சிட்டா வேற என்ன பண்ணுறது? மேலே தண்ணி கீழே தண்ணி. ஆத்தி அதை வச்சுட்டு வீடு இதை வாங்கி கொடுறா. அப்படியா? இங்கே பாரு. இது வரைக்கும் நிலைமை எப்படி இருக்கு? கவலைக்கிடமா இருக்கு. ஓகே. மழை வேற தூரிட்டு இருக்கு. இது 35 பேர் சேர்ந்து போறதா சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்ல கேள்வி நிஜமா தெரியாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். A few moments later. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஓகே. ஓகே. அடுத்து இங்கே நிற்கிறோம். பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. இவ்வளவு நேரம் டிலேக்கு என்ன காரணம்னா மொத்தம் 2 கியூங்க. ஒன்று 75 rupees கியூ, இன்னொன்று 300 rupees கியூ. இதில் 300 rupees கியூவே நம்ம 1 hour மேலே வெயிட் பண்ணாதான் உள்ளே போக முடியும். இதில் 75 rupees சொல்லவே தேவையில்லை. கியூவோட சைஸையும் ஆளோட எண்ணிக்கையும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். இவ்வளவு தூரத்தை தாண்டினாதான் நம்ம என்ட்ரியே போய் ரீச் ஆக முடியும். Tomorrow for sure. 4 மணி நேரம் கியூல நல்லா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி போய் ரீச் ஆனோம். சரி, இதுக்கப்புறமாச்சும் முடிஞ்சுன்னு நம்ம பார்த்தா அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இன்னும் ஒரு கியூ இருக்கு.
இதெல்லாம் முடிஞ்சு உள்ளே போய் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது மொத்தம் 2 போட்டு தான். அந்த 2 போட்லேயும் ஒரு போட்டுக்கு 35 பேர் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்தா எப்போ போய் ரீச் ஆகுது? ஆல்ரெடி எல்லாரும் வந்து ரூல்ஸாக இருந்ததுனால யாரும் வீடியோ எடுக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் எக்ஸ்டீரியர் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் அந்த கியூ முடிஞ்சிட்டு நம்ம இந்த போட் ரைடிங்லாம் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஃபீலே பயங்கரமாக இருந்துச்சு. கண்ணாடி பழம் நான் எதிர்பார்க்குறதுலாம் இல்லைங்க. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், கண்ணாடி பழம்னு சொல்லுவோம், நான் மொத்த பிரிட்ஜுமே கண்ணாடிலாம் செஞ்சுருப்பாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அங்கே பிரிட்ஜிலேயே கொஞ்சம் நடுவு பகுதி மட்டும்தான் கண்ணாடியில் இருந்துச்சு. ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் அடியில் வந்து கண்ணாடியில் வந்து கீழே கடல்லாம் தெரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்கும். அந்த ஃபீலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே போகும்போது யாருக்கும் செப்பல் அறுவடையே கிடையாது, செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போக சொன்னாங்க. திருவள்ளுவத்துலேயும் விவேகானந்தர் பாறையும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷமும் அந்த சிலையை நல்லா பக்குவமாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தா கூட அது புதுசாக கட்டின மாதிரி சூப்பராக இருக்குது. விவேகானந்தர் மண்டபம் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் சூப்பரான ஸ்பாட்டு. அதை நாங்கள் எதுவுமே எடுக்கல. ஏன்னா எல்லாருக்கும் பயங்கர பசி வேறு, எங்கேயும் உட்காந்து சாப்பிடவும் முடியல. நாங்கள் வீட்டிலேயே சாப்பாடு கேட்டு எடுத்துகிட்டு வந்ததுனாலையும் எங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இங்கேருந்து அந்த சைடு ஆப்போசிட் போனால் போதும் அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் இந்த பக்கம் வந்து கடந்து சேரும்போதே மணி 4:30 கிட்ட ஆகிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது பகவதி அம்மன் டெம்பிளை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பேக் சைடில் கோவில் பின்னாடி உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். லிட்டில் தான் படத்தில் மூக்குத்தி அம்மன் ஓ இவங்களோட மூக்குத்தி திருடி போதா? மூக்குத்தி தான் வரும். ஓ எப்படி இருக்கு லஞ்ச்? எப்படி இருக்கு? ஹோம் ஃபுட்டு லெமன் சாதமும் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேருந்து கெட்டி எடுத்து வந்துட்டோம். ஸோ ஒன்று மறந்துட்டீங்களே, சைடிஸ் உருளைக்கிழங்கு ஆலு மசால். ஓ ஆலு, எஸ் கரெக்ட். ஓகே, அதனால் லஞ்ச் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம். வந்து வேலை முடிஞ்சதா? வந்து எனக்கு என்ன முடியிருக்கேன். சரி, போயிட்டுருக்கு. சரி, ஓகே. மிஸ்டர் ஐடிஎம்ல
ஐட்டிங்களா எப்படி நல்லா இருக்கு, சாப்பாடு சூப்பர். பண்ண நேரமில்ல நாமக்கண்ணு எஞ்சிருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் பக்கம் வரும் காலத்துல பஞ்சம் போல நெஞ்சிருந்தா கவலை இல்ல ஹார்ட் பேசும் வார்த்தையத்தான் கேளு சைக்கிள் கேப்பில் சந்தோஷத்தை தேடு எண்ணி பாரு சொன்னா கேளு சில் மக்கா மக்கா ஹோ வாழ்க்கையில சில் மக்கா ஹோ வாழ்க்கையில புத்தகத்தின் அடுத்த பக்கம் என்ன யாருக்கு தெரியும் போகும் பாதைக்கெல்லாம் விருப்பம் எங்கு வரும் யாருக்கு தெரியும் கொள்ள இன்பம் இருக்கு அதை அள்ள நேரம் ஒதுக்கு மாறி போகும் தேதி அதில் மறந்து போகும் பாதி மனதில் மிஞ்சும் மீதி அடாதுதான் வாழ்வின் செய்தி எண்ணிப்பாரு சொன்னா கேடு சில் மக்கா ஹோ வாழ்க்கையில சில் மக்கா ஹோ வாழ்க்கையில சொன்னாலும் பேர் சொல்லும் உறவு தோள் சாய்ந்து நடக்கும் வேறாகி ஒரு நாள் பேரன்பு உனையே. எப்படி இருக்கு கன்னியாகுமரி? பிடிக்கும் சேர உள்ளம் முகந்தா ஒரு கோழி சொந்தம் இருக்கு மாறி போகும் தேதி அதில் மறந்து போகும் பாதி மனதில் மிஞ்சும் மீதி அடாதுதான் வாழ்வின் செய்தி எண்ணிப்பாரு சொன்னா கேளு கொஞ்சம் கூடச்சி பண்ண நேரமில்ல நாமக்கண்ணு எஞ்சிருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் பக்கம் வரும் காலத்துல பஞ்சம் போல நெஞ்சிருந்தா கவலை இல்ல ஹார்ட் பேசும் வார்த்தையத்தான் கேளு சைக்கிள் கேப்பில் சந்தோஷத்தை தேடு Chill, mommy. கொடுத்தாலும் குறையாது எடுத்தாலும் தீராது தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது கொடுத்தாலும் குறையாது எடுத்தாலும் தீராது
தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. உனக்காக எனக்காக பூமி சுத்துதே, ஒன்னு சேர்ந்தா போக இன்னும் பாதை இருக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, கண்ணை திறந்து பாரு. ஒரே வானம் ஒரே பூமி, கைய கோர்த்து சேரு. ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி. வேத்து முகமா நினைச்சுக்காத, கோடி இனமா பிரிஞ்சுக்காத. வேத்து முகமா நினைச்சுக்காத, மொழிய கடந்து பழகி பாரு. கோடி இனமா பிரிஞ்சுக்காத, உசுருக்கெல்லாம் ஒத்த வேறு. மண்ணு கூட கொடுத்த விதைய மரமா திருப்பி தருதே. நேத்து முளைச்ச புல்லு கூட மிதிச்சா முத்தம் தருதே. எதுவும் இல்லாம பிறந்து வந்தாலும் வான தலை மேல கொடைய பிடிக்குதே. எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி, ஒரே வானம் ஒரே பூமி. கொடுத்தாலும் குறையாது, எடுத்தாலும் தீராது. தடுத்தாலும் தனியாத அன்புக்கு விலையேது. உனக்காக எனக்காக பூமி சுத்துதே, ஒன்னு சேர்ந்தா போக இன்னும் பாதை இருக்குதே. ஒரே வானம் ஒரே பூமி, கண்ணை திறந்து பாரு. ஒரே வானம் ஒரே பூமி, கைய கோர்த்து சேரு. தாண்டி வந்தாலும் கண்ணுல கடல சுமந்து வந்தோம். புது தேசம் போனாலும் வலிய மறந்து வழிய கண்டோம். கரை தாண்டி வந்தாலும் கண்ணுல கடல சுமந்து வந்தோம். புது தேசம் போனாலும் வலிய மறந்து வழிய கண்டோம். சிதறி போன